மக்களே வணக்கங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்டா வருது இல்லையா, அதுவும் வந்துட்டு மஞ்சள் கலர்ல பூக்கள் பூக்கறனால இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி மாதிரியே தான் இருக்கும். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு செடிகளையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பூக்களோட கலர்கள் வந்து வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இலையோட சைஸுமே வந்து வித்தியாசமா இருக்குங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இலைகள் வந்து கொஞ்சம் சின்னதாகவும், மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் வந்துட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி மாதிரியே தான் இருக்கும். இலைகள் கொஞ்சம் பெருசா உங்களுக்கு வந்து நல்ல கொடி மாதிரி போகுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்ல செடி மாதிரி ஹைட்டா வர மாதிரி தெரியும். ஸோ இது ரெண்டுமே வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன தொட்டிலே நம்ம தாராளமா வச்சு வளர்க்கலாம். இது எப்படி பதியம் போடணும் அப்படின்னா, இந்த கொடி மாதிரி ஓடுது பாத்தீங்களா, இது வந்துட்டு ஒவ்வொரு கணுக்குமே வேர் போடுறது. நமக்கு வல்லாரை மாதிரி மத்த இந்த நீர் பிரம்மி பொடுதலை மாதிரி ஒவ்வொரு கணுகளுக்கும் வேர் போடுறது தான். ஸோ இந்த ஒரு கணுவை எடுத்து நீங்க மண்ணில் புதைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, சீக்கிரமாவே வேர் விட்டு தளைஞ்சு வந்துடும். நானும் கொஞ்சம் செடிகளை வந்து பதியம் போட்டுட்டு இருக்கேங்க. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரேன். ஹாப்பி கார்டனிங்.